திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைவது உறுதி. பொருளாதார வளர்ச்சியில் இரட்டை இலக்கை எட்டியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். போர் சூழல் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை 90.90 அமெரிக்க டாலராக நிர்ணயம். விஜயின் மனைவி புதிய மனு தாக்கல். நீலாங்கரை வீட்டிற்குள் தன்னை அனுமதிக்கவில்லை என குற்றச்சாட்டு. ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பு. தமிழ்நாடு அரசு சார்பில் நினைவு பரிசை வழங்கினார். தமிழ்நாடு உட்பட 5 மாநில தேர்தல் தேதி மார்ச் 16ஆம் தேதி அறிவிக்கப்படும். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாடு முழுவதும் சிலிண்டர் விலை உயர்வு. சிலிண்டரின் விலை 60 ரூபாய் உயர்ந்து 928 ரூபாய் 50 பைசாவிற்கு விற்பனை. தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 1,20,400 ரூபாய்க்கு விற்பனை. நெல்லையில் விவசாய கூலி தொழிலாளி வெட்டி கொலை. திருமணத்தை மீறிய உறவால் நேர்ந்த விபரீதம். நாகையிலிருந்து இலங்கை செல்லும் பயணிகள் கப்பல் போக்குவரத்து மீண்டும் துவக்கம். 4.5 மாதங்களுக்கு பிறகு இயக்கப்படுவதால் பயணிகள் மகிழ்ச்சி. தமிழக பெண்களுக்கு அரசு வழங்கக்கூடிய ஆகச்சிறந்த பரிசு பூரண மதுவிலக்கு மட்டுமே. பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஈரான் சரணடைவது ஒன்றே அந்த நாட்டிற்கு எதிரான போரை நிறுத்தும் வழி. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டம். ஈரான் தலைநகரில் 80 போர் விமானங்கள் மூலம் தாக்குதல். இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு.